அப்போ இந்த ஒலி கட்டுவாங்களாம். இப்போ இந்த ஒரு பள்ளத்தாக்கு இருக்குன்னா இதை சுற்றி ஆள் போவாங்களாம். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சவுண்டை கொடுப்பாங்களே, அது வந்துட்டு ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல 4 துப்பாக்கிக்காரங்க உட்கார வச்சு இதுக்கெல்லாம் போகும்போது இங்கே அடிச்சிடுறாங்க. அந்த பரலை போட்டுட்டு துப்பாக்கியில் அடிப்பாங்க. இப்போ ஒரு இதுக்கு ஒரு லட்சம் ஒரு கோழி தானே விழுங்க. அப்போ எல்லா கோழியும் ஒரு இடத்துல வர வைக்கிறதுக்காண்டி கத்தி கூப்பிட்டேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா குட்டி அந்த கூட்டங்களே அப்படி மொத்தமாக வரும்போது சுட்டுருவாங்க. அப்போ ஒரு தடவை ஒரு அட்டை ஒரு பயிரில் 4 கோழி 5 கோழி விழுகும். சாப்பாடே கிடைக்காத இடத்துல ஒரு ஒவ்வொருத்தனுக்கு 5 கிலோ கையில் இருக்கும். அதை வந்து ஒரு 2 இதை உப்பு கண்டத்தை எடுத்து தீயை போட்டு சுட்டு சாப்பிட்டா 3 நாளைக்கு பசிக்காது. ஆரம்பத்தில் அந்த விஞ்சுக்குழி ஆபரேஷனுக்கு முன்னாடி குடும்பமாக ஃபேமிலியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டேலண்டோட வந்திருக்காங்க. வீரப்பனை ஏமாத்துறதுக்காண்டி நம்ம சூவில் வந்து இப்படி கட்டியிருப்போம். ஏன்னா அவன் என்ன பண்ணான்னா, அதாவது மெயின் இது எங்கே கற்றுட்டுனா அந்த ஆதிவாசி அந்த கைடு வருவாங்க இல்லையா, அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட போடாது. ஒருத்தர் நடந்து போகிறான்னு வச்சு ஒரு தடத்தை வச்சு இப்போ உங்கள் ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னா உங்கள் ஃபுட் பிரிண்ட்டை இப்போ நான் இப்போ மெஷர் பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து எங்கே போய் ஒளிஞ்சிருந்தாலும் இந்த காட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா அதனுடைய அளவு எடுத்துட்டு அதே மாதிரி நடந்து போகும்போது நீங்கள் என்ன மனநிலையில் போகிறீங்க, சந்தோஷமாக போயிருக்கீங்களா, இல்லை உங்களுடைய உயரம் எவ்வளோ இருக்கும், உங்களுடைய வெயிட் இருக்கும், நீங்கள் வந்து ஏதாவது சிந்தனையில் போகிறீங்க என்னங்கிறத அந்த ஃபுட் பிரிண்ட் ட்ராக் ஃபாலோ ஒரு 20 ட்ராக் ஃபாலோ பண்ணால கண்டுபிடிச்சிடலாம். சில நேரத்துல அந்த ஸ்லிப்பரோட இதையும் வந்து ட்விஸ்ட் பண்ணி பண்ணுவாங்களாம். அது வந்து அது நீங்க மாத்தி போயிருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு அது வந்து வீரப்பனை ஏமாத்துறதுக்காண்டி நம்ம சூவில் வந்து இப்படி கட்டியிருப்போம். ஏன்னா அவன் என்ன பண்ணானா, அதாவது மெயின் இது எங்கே கற்றுட்டுனா அந்த ஆதிவாசி அந்த கைடு வருவாங்க இல்லையா, அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட போடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இது வந்து இப்போதான் எங்கிட்ட ஆள் போயிருக்காங்க சார், இவ்வளோ நேரத்தில் போயிருக்காங்க இவ்வளோ நேரத்தில் போயிருக்காங்கன்னு அந்த இதை வச்சு பார்த்துருக்கான். அந்த தடத்தினுடைய இதை வச்சு அவன் கிடைச்சிருக்கான். இல்லை ஒரு கிட்ட ஒரு டைகர் போயிருக்கு, ஒரு மான் போயிருக்கு அப்படின்னா அந்த இதை தடத்தினுடைய அந்த ஃப்ரெஷ்னஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்கான் பிரிண்ட்டை வச்சு. அப்போ என்ன செய்வாங்கன்னா வீரப்பன் என்ன பண்ணுவான்னா, அவன் நடந்து போகும்போது அவன் ஃபர்ஸ்ட் போடுற அவனுடைய இன்டெலிஜென்ஸ் ஒர்க் என்னன்னா ஃபுட் பிரிண்ட் தான். ஃபர்ஸ்ட் அதை தான் பார்ப்பேன். அவன் எங்கே போகிறானோ அங்கே வந்து நம்ம எஸ்டிஎஃப்னுடைய அந்த ஜங்கிள் ஷூ தடம் இருக்கா, அவன் மைண்டில் பதிஞ்சிருக்கு, இந்த இது இருந்துச்சுன்னா இது போலீஸு. அப்போ அவன் கிடச்சி அவனும் காட்டுக்குள்ளே இருந்தது தானே, 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் இங்கிட்டு போயிருக்கடா, இந்த பக்கம் போவேனா, ஒரு ஃபுட் பிரிண்ட்டை பார்த்தானே இந்த பக்கம் போகவே மாட்டேன், வேறு ரூட்டில் தான் போவேன். அப்போ இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நாங்கள் போகும்போது அந்த சோலை வந்து மாற்றி வச்சுக்கிறது, வழியை மாற்றி. அது எங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி இதில் மிதிக்க மாட்டான். புல்லு கூட கல் இருந்துச்சுன்னா கல்லில் மிதிச்சு போகணும். அது எல்லா நேரத்துலையும் போகிறதில்ல, முக்கியமான ஆப்ரேஷனுக்கு நம்ம வந்துட்டு தெரியக்கூடாது, இல்லை வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் மூலியமாக போகிறதுல அந்த மாதிரி போவோம். அதை அவன்கிட்ட ஏமாற்றி பார்த்துருக்கோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த புல்லு மடங்கினதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இதை சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது சார். அதாவது வீரப்பன் கேங்லேயே வந்து பயங்கரமான பிரில்லியன்ட் அப்படின்னா அது சேத்துக்குழி கோவிந்தன் தான். நிறைய பேச மாட்டாரு, ஃபுல்லா அப்சர்வ் தான் பண்ணுவாரு, பண்ணி அவர் என்ன சொல்றாரோ அதை வீரப்பன் கேட்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரப்பன் கூட்டாளிகள் வந்து சேத்துக்குழி மட்டும் இல்லை, சேத்துக்குழியை காட்டிலையும் திறமையான ஆள்லாம் கூட இருந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த விஞ்சுக்குழி ஆபரேஷனுக்கு முன்னாடி குடும்பமாக ஃபேமிலியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டேலண்டோட வந்திருக்காங்க. அதில் வந்து சேத்துக்குழி வந்து கொஞ்சம் யாரையும் நம்பரில் வர்றவங்கள நம்பாமல் ஒரு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக யூஸ் பண்ணுவேன். வீரப்பனுக்கும் சேத்துக்குழிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, வீரப்பன் வந்து ஒரு அசட்டு தைரியத்தில் இருப்பேன். கடவுள் இன்னைக்கு யாரும் வரமாட்டான்னு கடவுள் நம்பிக்கிட்டு இருப்பேன். சேத்துக்குழி அதில் கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சு அவனுடைய அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். இதுதான் அவனுக்குள்ள வித்தியாசம். அதனால தான் அலர்ட்டாக இருப்பேன். இப்போ ஒரு மனுஷன் அவேர்னஸாக இருக்கிறேன்னா அவனுடைய இன்டெலிஜென்ஸை அந்த அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது இவன் தப்பு செய்கிறான் அப்படின்ற விஷயத்த வீரப்பனுக்கு எடுத்து சொல்கிறதுனால சேத்துக்குழியை வந்து ஒரு தளபதியாக வச்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் வேட்டக்கார கோவிந்தன் ஒருத்தன், அவன் வந்து அவனை பற்றி கேள்விப்படும் போது என்ன சொல்லுவான்னா, அவங்க ஹண்டிங் பண்ணும்போது அவங்க ஆகாரத்துக்கு அவங்க வந்து இந்த மாநில அடித்து வத்தல் போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காத இடத்துல ஒரு ஒவ்வொருத்தனுக்கு 5 கிலோ கையில் இருக்கும். அதை வந்து ஒரு 2 இதை உப்பு கண்டத்தை எடுத்து தீயை போட்டு சுட்டு சாப்பிட்டா 3 நாளைக்கு பசிக்காது. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வேட்டைக்காரருக்கு வந்து என்ன பண்ணுவான்னா, மான் நின்றுட்டு இருந்துச்சுன்னா நிற்கிற மானை சுட மாட்டாங்க, கல் எடுத்து போட்டு விரட்டி விட்டு அது ஜம்ப் பண்ணி ஓடும்போது சுடுவானு. அந்த அளவுக்கு அவன் ஷூட்டிங்கில் அவனுடைய நம்பிக்கை திறமையான ஆள். அவனுடைய அந்த 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 ஃபயரிங் அந்த அவ்வளோ அந்த கெப்பாசிட்டி காமிக்கிறாங்க. விரட்டி சுடுவோம்னு சொல்லிட்டு சுடுவாங்களா. அந்த மாதிரி வேட்டைக்கார கோவிந்தன் இருக்கேன். அந்த அடிச்சு யானைகள் அடிக்கிறது, மிருகங்கள் அடிக்கிறதுல திறமையான இருந்திருக்கேன். அதே மாதிரி வீரப்பன்ட்டு வந்து கத்துறது, ஒவ்வொரு பேர்ட்ஸ் மாதிரி. இப்போ வீரப்பனே யானை மாதிரி கத்துவியான்.
வீரப்பனுக்கு யானை மாதிரி கத்துறதே அவனுக்கு நல்ல விஷயம். யானை மாதிரி கத்துறதுனா வீரப்பன் கத்துக்க, மான் மாதிரி கத்துறதுன்னா இவன் சேத்துக்குழி கத்துக்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. காட்டுக்கோழி இருக்குல்ல, காட்டுக்கோழில காலையில வந்து பார்த்தீங்கன்னா விடியறதுக்கு முன்னாடியே அந்த காட்டுக்கோழி கூட்ட கூட்டமாக வரும். அப்போ என்னாச்சுன்னா அந்த கோழி மாதிரி இங்கே ஒரு இடத்துல ஒரு புதரில் உட்காந்துக்கிட்டு இவங்க கத்துவாங்க. கத்துனோடனே இப்போ இப்போ ஒரு 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 கத்துற பார்த்து ஒரு தாய் கோழி வரும். ஆனால் அதுகிட்ட 10 குஞ்சு இருக்கும். இந்த 10 குஞ்சு வந்து இவங்க எப்படி இவங்க வந்து சின்ன அந்த பரலை போட்டு துப்பாக்கியில் அடிப்பாங்க. இப்போ ஒரு இதுக்கு ஒரு லட்சம் ஒரு கோழி தானே விழுங்க. அப்போ எல்லா கோழியும் ஒரு இடத்துல வர வைக்கிறதுக்காண்டி கத்தி கூப்பிட்டா, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா குஞ்சு அந்த கூட்டங்களே அப்படி மொத்தமாக வரும்போது சுற்றுவாங்க. அப்போ ஒரு தடவை ஒரு அட்டை ஒரு ஃபயரிங்கில் 4 கோழி 5 கோழி விழுகும். அந்த மாதிரி கத்தி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி மானை கூப்பிடுவாங்க வேட்டைக்கு. வேறு மானை இல்லைன்னா மானை கூப்பிடுவாங்க. யானை வேட்டைக்கு யானையை கூப்பிடுவாங்க. அந்த யானை ஒவ்வொரு டயத்துக்கு இப்போ யானையை கண்டா எப்படி சத்த வரும், பெண் யானை கண்ட வரும், ஆள் வந்தால் எப்படி சத்த வரும். இப்போ ஒரு இந்த பக்கம் ஒரு எதிரி மாதிரி சத்துக்கிட்டு ஒரு கத்துனேன்னா இந்த பக்கம் ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு வேற டைரக்ஷன்ல போவேன். இங்கிட்டு ஒருத்தன் கத்துங்க, இங்கிட்டு போகும்போது அங்கிருந்து ஒருத்தன் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பைசன் இருக்கு, காட்டெருமை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அடிக்கிறது அதெல்லாம் இவங்க வீட்டு அதில் வந்து இந்த கறி டேஸ்டா இருக்குமா, இவங்க அந்த உப்பு கண்டை போட்டு எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி அதை வந்து அடிச்சாங்கன்னா அது சீக்கிரமா அடிக்க முடியாது. அப்போ இந்த ஒலி கட்டுவாங்களாம். இப்போ இந்த ஒரு பள்ளத்தாக்கு இருக்குன்னா இதை சுற்றி ஆள் போவாங்களாம். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சவுண்டு கொடுப்பாங்களே, அது வந்துட்டு ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல 4 துப்பாக்கிக்காரங்க உட்கார வச்சு இதுக்கெல்லாம் போகும்போது இங்கே அடிச்சிடாங்க. இந்த மாதிரி திறமையான ஆளுகள்லாம் சேத்துக்குழி காட்டில் இருந்தாங்க. ஏன் அந்த ஃபைனல் வண்டிக்குள்ளே கூட அத்தனை பேரில் வந்து இவன் மட்டும் தானே அந்த இதை சேஃப்டி இதை ரிலீஸ் பண்ணி இல்ல எப்பயுமே துப்பாக்கி இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருக்கேன். அதனால சேத்துக்குழி கோயில் தான் திறமையான ஆள்கிட்ட. சேத்துக்குழி கோயிலுக்கு கடைசி நேரத்தில் காலில் அடிபட்டுச்சு. காலில் அடிபட்டு அந்த ட்ரீட்மெண்ட் அதனால் பண்ண முடியல. இவனுக்கு கண்ணுக்கு ரிப்பேர் பண்ணணும், இவனுக்கு காலுக்கு அடிபட்டு பார்க்கணுங்கிறதுனால தான் எங்களுடைய இன்டெலிஜென்ஸில் எனக்கே கேசட் அனுப்பிச்சிருக்கேன். மதுரைக்கே கேசட் வந்துருக்கு. அந்த கேசட்டு கூட இது வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியாது. அந்த கேசட்டில் இந்த மாதிரி சேத்துக்குழியை வந்து சேத்துக்குழின்னு வீரப்பன் கூப்பிட மாட்டேன், சேதி சேத்துக்குழி நம்ம சொல்லுவோம். வீரப்பன் கூட சேதின்னு கூப்பிடுவாங்க. அந்த கேசட்டில் வந்துருக்கிறதுல சேதி வந்து காலில் அடிபட்டுருச்சு, அவனால் நடக்க முடியல, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதனால நாங்கள் இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து வேற மாதிரி ஆளுகளை உள்ளுக்கு அனுப்பிச்சி விட்டோம்ல, அதுவும் நான் விஜய இவங்கெல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து இப்போ இந்த சொன்னாங்கல்ல பசங்க உள்ளுக்கு போய் அவங்க கூட ஒரு 14 நாள் இருந்துட்டு வந்தார். அதாவது இந்த குப்பன் ஆபரேஷனுக்கு முன்னாடி ஏடிஜிபி சார் காட்டுக்குள்ள பண்ணணும்னு நினைக்கிறாரு. வீரப்பன் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றுலாக்குள்ள இருக்கிறத வீரப்பனுக்கு 3 நேரம் சாப்பாடு நாங்க கொடுக்குற சாப்பாடு தான் போச்சு. காலைல என்ன சாப்பிட்றேன், மதியம் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு நாங்க கொடுக்குற சாப்பாடு தான் போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஒரு 300 டீம் அனுப்பிச்சு 2 கிலோமீட்டர் சுற்றுலாக்குள்ள சுத்தி போட்டு பண்ணாங்க. அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டேன். 3 நாள் அவன் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அப்படியே ஒரே இடத்துல பண்ணி படுத்துட்டேன். போலீஸ் அவன் சுத்தி நடந்து வந்திருக்கேன். அந்த கல்லுக்கடியில் இருந்தது மட்டும் 4 பேரை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் காணான்ட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆபரேஷன் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் தான் வந்து செந்தாமரை கண்ணன் சார் நானு அவரெல்லாம் பேசி இவனை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஐடியா பண்ணா சார் முடியும் அப்படின்னு வெளியே கொண்டு வர்றதுக்கு ஐடியா பண்ணோம். அப்ப வெளியே கொண்டு வர்றதுக்குன்னா அவனை போய் எப்படி இந்த மாதிரி சோர்ஸ் மூலியமா ஏமாத்தி தானே கொண்டு வர முடியும். நான் ஏற்பாடு பண்ண என்னுடைய செட்டப் தான் இது. வீரப்பன் வந்து அவங்க அண்ணன்கிட்ட வந்து கேட்டிருக்கேன், எனக்கு வந்து முஸ்லீம் ஆளுக வேணும், நல்ல அதிரடிப்படையை கொண்டு வரதுக்கு ஆளுக வேணும்னு கேட்டிருக்கேன். மாதையன் வந்து நான் வரேன் மதான்கிட்ட கேட்குது, மதான்கிட்ட பேசுறாங்க, மதானியை நான் அனுப்புறேன்னு சொல்றாரு. இந்த இதை மறுச்சு நாங்க மதானியை அனுப்பின ஆளுக மாதிரி இவங்களை செட்டப் பண்ணி அனுப்புற உள்ளுங்க. போயிட்டு அனீஸ்ங்கிற ஒரு பையன், கோயம்புத்தூர்ல இருக்கிற 2 பசங்க மதானி அனுப்பின ஆளுகள்ட்டு போறாங்க. யார இவங்க எதுக்கு அனுப்புறோம், வீரப்பன் கூட சேர்ந்துட்டு வீரப்பனுக்கு சப்போர்ட் அது என்னன்னா சொல்றாங்கன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கோயம்புத்தூர்கார பையனுக்கு வந்து காலில் வந்து ஒரு காலில் இதாயிருச்சு, அதை சொல்லியிருக்காங்க. பாவமா போச்சு, அவனை விட்டுட்டு நீங்க வாங்கன்னு சொல்றான் இல்லையா. 19 நாள் இந்த உபயோகி கூடயும் இந்த அனீஸ்ன்னு ஒரு பையன் இருக்கேன். அவன் பயங்கரமான ஜோக்கர். அவன் கூட ரொம்ப ஃபிட் ஆயிட்டா வீரப்பன். இவங்க 2 பேரும் வீரப்பன் கூட தான் படுப்பாங்களா. படுத்துருந்துட்டு அவங்க கூட நல்லா பேசிட்டு இந்த இதனால நடக்க முடியல அப்படிங்கிறதுனால நீங்க இப்போதைக்கு வெளியே போயிட்டு இன்னும் நல்ல ஆளுகளை கூப்பிட்டு எனக்கு துப்பாக்கிலாம் வேணும், நல்ல துப்பாக்கிலாம் வாங்கி வைங்க, நான் வந்து ஆள் அனுப்புறேன், காசு எவ்வளவு நாள் பரவாயில்ல செலவு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி இவங்க வெளியே அனுப்புறேன். 4 பேர் வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 15 நாள் அனுப்புறேன்னு சொன்னவன் வரல. 3 மாசம் வெயிட் பண்ணான். ஆனா எங்க நாகர்கோயிலே நான் வெயிட் பண்ணேன். நாகர்கோயில இந்த பசங்களை வச்சுட்டு சாப்பாடு போட்டு ரூம் எடுத்து அங்கேயே வச்சுட்டு இந்த 3 மாசத்துல இவங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணாங்க
வாங்கி எல்லாம் நான் எழுதி கொஞ்சமா கேதர் பண்றேன். அந்த கேதர் பண்ணி அதுல ஃபில்டர் பண்ணி வரும்போதே வந்து யாரெல்லாம் கூட்டு போனாங்கிற விஷயம் கூட தெரிஞ்சு திரும்ப அந்த உபயோகத்தை வர சொல்றேன். நீ போய் கேசட் வாங்கிட்டு வரலைன்னா உனக்கு இந்த மாதிரிலாம் சில ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லி மிரட்டி அனுப்புறான். யார் மாதிரி? முஸ்லீம் தீவிரவாதி மாதிரியே. ஆனா அதுல ஒரு கேசட் 2 கேசட்டுக்கு வரல. அப்புறம் 3வது அந்த டாக்டர் தாங்க முடியாது இவங்க எல்லாம் போய் விரும்பிட்டு அழுகவும் ஒரு கேசட் பேசி அனுப்புறேன். அதுல 2 கேசட்ல ஒரு கேசட் தான். அட்ரஸ் கொடுக்க சொன்னது மதுரை ஒரு அட்ரஸும் அவன் நாகர்கோவில் அட்ரஸ் தான் கொடுக்க சொன்னேன். யார்கிட்ட உபயோகிட்டே சொல்லிவிட்டேன் நான் போகும்போது, நீ அட்ரஸ் உண்மையான அட்ரஸை கொடு, உபயோகியோடைய உண்மையான அட்ரஸ், நீ மதுரையிலே இன்னொரு அட்ரஸ், நான் கொடுத்த ஒரு அட்ரஸ். இப்போ அந்த கேசட் வந்து 2 அட்ரஸ் அவங்க கொடுத்துட்டு வந்தது இல்லை, ஒன்று மதுரைக்கு வந்திருக்கு, இன்னொரு கேசட்டு அவனுக்கு அனுப்பிச்சிருன்னு சொன்னான் இல்லையா, அவனுக்கு அது கிடைக்கல. அந்த இயக்கத்தினுடைய உஸ்தாதுன்னு சொல்லுவாங்க, இயக்கத்துடைய தலைவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. வெளியே வரும்போது காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. வெளியே வரும்போது எங்களுக்கு நிறைய AK-47 நிறைய இந்த அவங்களுடைய ஆட்கள் வேணும்னு சொல்லி, அந்த அமைப்பை சேர்ந்த ஆட்கள் வேணும்னா ஒரு 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 ட்ராமா அது. அந்த இதில் போகும்போது திருப்பி வரும்போது வரலைன்னு சொல்லும்போது நாங்கள் ஏன் வரலைங்கிறக்காண்டி அவங்க ஆள்கள் மூலியமா இந்த மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சு வச்சுட்டோம், வீரப்பன் கேட்ட துப்பாக்கி ரெடின்னு வச்சுட்டோம், அதுக்கு எங்கிட்ட 10 லட்ச ரூபா செலவாயிருச்சு, இப்போ அது எங்கள் இயக்க பணத்தில் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், இப்போ வந்து காசை கொடுக்கணும், வீரப்பனை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கள், நாங்கள் போய் கூப்பிட்டு சொல்கிறோம் பண்ணி இந்த மாதிரி பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்குப்பா, நாங்கள் வந்து இந்த அதிரடி படக்காரங்க மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் மோசமான ஆளுங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணோன்னே இவன் போய் நாங்கள் ஒரு கேசட்டு பேசி கொடுத்து விட்டு அதை போய் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு கேசட்டை வாங்கிட்டு வந்து போய் கொடுத்தேன். ஒரு கேசட்டை வந்து தபால் அனுப்பிச்சு விட்டாரு. வந்துகிட்டு இருக்கிற வழியிலலாம் சேவைக்கு வந்து உளுந்து அடிபட்டு காடு மூட்டுக்கு நல்லா அடி விழுந்து போச்சு. அப்புறம் அவன் நடக்க முடியல, அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு நாங்கள் நடுவழியிலேயே தங்க வேண்டிய ஒரு கஷ்டமாக போச்சு. சரி அப்புறம் தங்கிக்கிட்டு இருந்துங்க, கொஞ்ச நாள் இருந்துவிட்டு அப்புறம் கத்திரிமலையில் ஒரு சம்பவம் கூட நடந்து போச்சு எங்களுக்கு. அதை வந்து ஒரு கேஷீட்டில் பதிவு பண்ணி ஒரு கேஷீட் உனக்கு அனுப்புனேன், ஒரு ஆளுகிட்ட கொடுத்து அனுப்புனேன். அதாவது கொண்டாந்து போஸ்ட் பண்ணி சொல்லி உங்கள்கிட்ட வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் பேச்சார் போடுவீங்க, 1 மாதத்தில் பலன்னு சொன்னவங்க ஆளுகளையும் காணும், என்ன ஆச்சு தெரியல, இல்லை ஒரு அளவுக்கு ஒரு வேலை ஏதோ நம்பிக்கை இல்லாமல் ஏதாவது கம்முனுக்கிட்டாங்களே என்னமோ அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கேஷீட் அனுப்புனேன். ஆனால் அந்த ஆள் கொண்டு போயிட்டு பண்ணனானா அல்லது இல்லையா அது எனக்கு ஒன்றுமே தெரியல. அது உங்கள் கைக்கு கிடைச்சிச்சோ இல்லையா அதுவும் தெரியல. அட்ரஸ் நீங்கள் கொடுத்தது சரியாக இருந்துச்சோ என்னமோ எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நீங்கள் கொடுத்த அட்ரஸ்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருப்பீங்க. அவன் பயந்துட்டு நடுவழியில் வச்சு விட்டு போய் எப்படி ஒன்றும் தெரியல. அதில் முக்கியமான விஷயம்லாம் சேவைக்கு அடிப்பட்ட விஷயங்கள்லாம் பேச்சு கொடுத்துருந்தேன். சரின்ட்டு அவனுக்கு வந்து கால் ஒரு மாதிரி இருந்து நான் கொஞ்ச நாளில் வந்துடுறேன்னு தான் அந்த கேஷீட்டில் பேச்சு கொடுத்துருந்தேன். ஆனால் அவனுக்கு கால் வெகு நாள் சரியாகலை. ஏன்னா இங்கிருந்து நடந்து வெள்ளிங்கிரி வந்து நாங்கள் சேரணும்னா சாதாரண தூரம் கிடையாது, அளவு கிடந்த தூரம், காவெல்லாம் நடக்கணும், பகல்லையும் நடக்கணும். அதனால நல்லா கால் கை நல்லா வலுவாக இருந்தால் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் நடக்க முடியும். வந்து அவன் வந்து நல்லா சௌகரியம் நல்லா ஆகட்டும் அப்புறம் போகலாம் அப்படின்னு நாங்களும் இருந்தேங்க. இவ்வளோ நாள் ஆகி போச்சு. இப்போ அவனுக்கு காலு கையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு, சுத்தமாக இருக்கிறான், எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கூட கண்ணு கொஞ்சம் டிம்மா இருந்தது, அது கூட நாட்டு வைத்தியம்லாம் பண்ணி ஏதோ மூலிகை வைத்தியம்லாம் பண்ணி கண்ணை சரி பண்ணிக்கிட்டான். நம்ம நல்லா கிளீனாக தெரியுது, அதனால ஒன்றும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நாங்களும் நல்லா இருக்கிறோங்க. சந்திரகவுண்ட கோயிலில் நாங்கள் 2 பேருமே நல்லா இருக்கிறோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் போலீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே தர்றாங்க, ஒரு இடத்துல கூட பாக்கி கிடையாது, எல்லா இடத்துலையும் தர்றாங்க. எல்லா கிராமங்கள்லையும் இப்போ சிஐடி போட்டுக்கிறாங்க, எல்லா பட்டி தொட்டி எல்லாம் எங்கே பார்த்தாலும் சிஐடி தான் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. இதனால எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது, அதனால ஒன்றும் இல்லை. என்ன 4 பேர் நாங்கள் சபை பக்கம் இருந்துக்கிறோங்க, அவங்க அதெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, அது ஒன்றும் கவலை இல்லை. வந்து அப்படி இருக்குது. இப்போ வந்து இந்த நேரம் நாங்கள் அங்கே வெள்ளிங்கிரி வந்துடுவோங்க. ஆனால் மழை வந்து அளவு கிடந்த மழை பெய்யுது, எக்கச்சக்கமான மழை வந்து தினம் வாடுபாறைகள்லாம் 17 சென்டிமீட்டரு, 15, 12, 13 சொல்லிக்கிட்டே இருக்கிறான், 8, 10 சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அளவு இல்லாத மழை. இப்போ அங்கெல்லாம் அது வெள்ளிங்கிரி வாடுபாறைலாம் பக்கத்து இடம் தான், சரியான மழை அப்படின்னு சொல்கிறான். ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்போதான் நம்ம அங்கே வந்து எதுவுமே செய்ய முடியாது, அளவு கிடந்த அட்டையாகவே இருக்கும். அதாவது விலை விடுது எவ்வளோத்துல போன மாதிரி இருக்கும், ஒன்றுமே அங்கே அசைக்க முடியாது அந்த காட்டில். இப்போ வந்து காட்டில் போனாலும் ஓடி போடாமல் தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கு அந்த காடு. எனக்கு தெரியும், நான்லாம் அவங்க காலத்துக்கு முன்னே அப்படி இந்த மாதிரி காலத்தில் தெரியாம ஆனவாட்டிக்கு உள்ள போட்டு படுபாடு போட்டு ஓடியாது இருக்க முடியுது. அதனால இப்போ அங்கே வேண்டாம், இருக்கட்டும். கரெக்டாக பாரு, இந்த மாதம் வந்து
இது இந்த மாசம் வந்து என்னவா மாசம்? வையாசியா? வையாசி போய் ஆனி மாசம் இது. ஆனி போய் ஆடி போய் ஆவணி போய் பெரட்டாசி போய் ஐபிசி போய் காத்தி போய் மார்கழி போய் தை பண்டிகை. அதாவது கரெக்டா தை பண்டிகை களியை விட்டுதான் நாங்க அங்க புறப்பட்டு வருவோங்க. நாங்க வந்து நாங்கெல்லாம் வந்தப்ப கூட தை பண்டிகையில் தான் அங்க வந்தோங்க. அந்த காட்டுக்கு நாங்க வரல, தை பண்டிகை கழிஞ்சிருச்சு. அப்பதான் நாங்க அங்க வர்றோங்க. கரெக்டா இருக்கும். அப்பதான் எந்த விதமான அட்டைக்கட்டை பிரபலமெல்லாம் அங்க இருக்காது. நல்லா வசதியா இருக்கும். குளிர் காலம் கூட குறைஞ்சிக்கும். அப்ப நல்லா நம்மளுக்கு வந்து வந்தா பயிற்சி எடுக்கிறதுக்கு அந்த காட்டுல தங்கி எல்லா வசதியும் நல்லா வசதியா போயிடும். அது இங்கே மதுரைக்கே வந்துச்சு. இப்போ அந்த கேசட்டை எடுத்துட்டு திரும்ப கொண்டு போய் நம்ம சுப்ரியர்கிட்ட கொடுத்தா செஞ்சேன். இது நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அவருக்குன்னு தனி பங்களாலாம் ஒன்று ரெடி பண்ணாங்க பூந்தமல்லி கிட்ட வந்து சென்றாருக்கு. 7 மணி போல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. பூரா சுற்றுல தெருவில் பூரா ஒரு 10-12 மாடி கிடந்துச்சு. 3 நாளைக்கு முன்னாடி அங்கே சுற்றுல ஒரு 6 பேர் முன்னாடி கையை கட்டி சுட்டு மொத்தமாக குமிச்சுட்டேன். சார் அந்த மிஞ்சுக்குழி ஆப்ரேஷன் பற்றி சொல்லுங்கள் சார். அதுவும் கிட்ட நீங்கள் வீரப்பனை பார்த்துருக்கீங்க ஆப்ரேஷன் அப்போ அப்படின்னு. அந்த மிஞ்சுக்குழிங்கிறது வந்து அது வந்து சோலார் ஃபாரஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆமாம், அங்கே வந்து அட்டை இருக்கும். அப்போ வந்து அந்த மிஞ்சுக்குழியில் வந்து குடும்பமாக இருந்திருக்காங்க. டென்ட் போட்டு இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலின்னு ஊர் மாதிரியே அங்கே உருவாக்கியிருக்கேன்.